நெல்லை அருகே 10ஆம் வகுப்பு மாணவனை பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இளைஞர் அரிவாளால் வெட்டிய நிலையில் 3 நாட்களுக்கு பின் சிகிச்சை பலனளிக்காமல் சிறுவன் உயிரிழந்தார். பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டிவிடுவது போல் சிறுவனை அரிவாளால் வெட்டிவிட்டு ஊர் மக்களிடமும் மருத்துவமனையிலும் நாடகம் ஆடிய இளைஞர் போலீசில் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கூடா நட்பு கேடில் முடியும் என்பதற்கு 10ஆம் வகுப்பு பயிலும் சிறுவனை இந்த இளைஞன் அரிவாளால் வெட்டி காவு வாங்கியதே சாட்சி. நெல்லை மாவட்டம் பனகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார் 15 வயதான சிறுவன். அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் 23 வயது இளைஞன் சபரிராஜனுக்கும் சிறுவனுக்கும் வயது வித்தியாசம் இருந்தாலும் ஒத்த வயதுடையவர்கள் போல நண்பர்களாக பழகி வந்திருக்கின்றனர். ஆனால் சிறுவன் வீட்டுக்கு சபரிராஜன் அடிக்கடி வந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி சிறுவனின் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரது வீட்டுக்கு சபரிராஜன் போனதாகவும் இருவரும் சேர்ந்து ஆபாச படம் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. கஞ்சா போதையில் இருந்த இளைஞன் சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து டார்ச்சர் செய்ததாக தெரிகிறது. அதற்கு சிறுவன் மறுத்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்த இளைஞன் அரிவாளால் சிறுவனை வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த சிறுவனை இளைஞனே பனகுடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். சிறுவனை அழைத்து சென்றபோது பார்த்த ஊர் மக்களிடம் கணேசன் என்பவர் அரிவாளால் வெட்டிவிட்டதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் கதை விட்டிருக்கிறான் சபரிராஜன். அதே கதையையே மருத்துவமனையிலும் தொடர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பனகுடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சிறுவனை கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீசார் கணேசன் என்பவர் யார், சிறுவன் மீது அவருக்கு என்ன ஆத்திரம் என கண்டறிவதில் மும்முரம் காட்டினர். ஆனால் சிகிச்சையில் இருந்த சிறுவன் தன்னை அரிவாளால் வெட்டியது சபரிராஜன் தான் என்றும் அதற்கான காரணத்தையும் தெளிவாக கூறியிருக்கிறார். அதனால் போலீசாரின் விசாரணை இளைஞனின் மீது திரும்பியது. அதற்கு பிறகு காவலர்கள் மேற்கொண்ட கிடுக்குப்படி விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாத சபரிராஜன் சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததையும் அதற்கு மறுத்ததால் அரிவாளால் வெட்டி கொன்றதையும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் தான் தப்பிக்கவே கணேசன் என்பவரது பெயரை பயன்படுத்தியதாகவும் கூறியிருக்கிறான் சபரிராஜன். இதனையடுத்து சபரிராஜன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கையில் விலங்கு மாட்டினர் காவல்துறையினர். இதற்கிடையே சிகிச்சையில் இருந்த சிறுவன் சம்பவம் நடந்த 3 நாளைக்கு பிறகு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்திருக்கும் பலரும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளை அவரது பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களின் நண்பர்கள் குறித்தும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறி வருகின்றனர்.